அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, கர்மா திருப்பி அடிக்கும் நேரம். தோல்வியும் துரோகமும் இனி இல்லைங்க. கடவுள் கூட இனி ஒதுங்கி நிற்க போகிறாரு இந்த கர்மாவின் பலனால். ஆமாங்க, கர்மகாரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதனால் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்த போகுது இந்த காலகட்டம். துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய பதிவில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக கிடைக்கப் போகின்ற பலன்கள் குறித்து பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ஏற்கனவே நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்போவுமே இந்த சனி பகவான் யோகக்காரகன் தாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் அடைகிறார். உங்கள் துலா ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசிக்கும் 5ஆம் வீடான கும்பராசிக்கும் அதிபதி தான் இந்த சனி பகவான். அவர் இப்போ 6ஆம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறார் சனி பகவான். வக்ரம் என்றாலே ஒரு கிரகமானது பின்னோக்கி நகரும் நிலை அப்படின்னு அர்த்தம்ங்க. அப்படி வக்ரம் அடைய போகின்ற சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றம் அது குறித்து பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் வக்ரம் அடைந்தால் நன்மைகள் நடக்காதுங்க, கிடைக்காது. அதுவே அசுப கிரகம் சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கெட்டது நடக்காது. அப்போ கெட்டது நடக்கலை அப்படின்னாலே அது நல்லது தானே. அப்படி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல 2 விஷயங்கள், துரோகமும் தோல்வியும், இந்த 2மே மாறப்போகுதுங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த நாட்கள் சனி பகவானுடைய வக்ர அடையக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டத்தில் பல தோல்விகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க, பல வெற்றிகளை குவிக்க போறீங்க. துரோகத்தில் இருந்து தவிர்த்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இதில் முக்கியமாக 6ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்போ நிச்சயமாக உங்களிடம் பணத்தினை கடனாக வாங்கி ஏமாற்றி இருப்பாங்க, அல்லது நீங்கள் கடனாக ஒரு இடத்துல பணம் வாங்கி இருப்பீங்க. அங்கேருந்து ஒரு பயங்கர டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி கடன் விஷயத்தில் ஏமாற்றம் துரோகம் இழைக்கப்பட்டால் அது இப்போ சரியாயிடும். அதற்குரிய கர்ம பலனை உங்கள் துரோகிகள் அனுபவிப்பாங்க. அவங்களாகவே உங்கள் பணத்தினை திருப்பி அளிக்கும் ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. யாரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களோ, யாரால் துரோகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க மூலமாகவே அந்த பிரச்சனை சரியாகும். அடுத்ததாக வேலையில் நிச்சயமாக யோகம் உண்டுங்க. வேலையில் தேவையில்லாத எதிரிகள், தேவையில்லாத துரோகிகள் உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும், எப்படியாவது உங்கள் வேலையை கெடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த நம்பிக்கை துரோகிகள் உங்ககிட்ட இருந்து தள்ளி போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிரந்தரமாக விடுதலை அடைவீங்க. அதிக சம்பள உயர்வோடு மேலும் ஒரு இடத்துல நிரந்தரமாக நின்று நீங்கள் காமிப்பீங்க. வேலையில் இருந்த எதிரி துரோகிகள் இவங்களை நீங்கள் வெல்வீங்க. அடுத்தபடியாக நோய் பிரச்சனை, பரம்பரை நோயின்னு கூட சொல்லலாம்ங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையையே வாட்டி எடுத்த அந்த நோயிலிருந்து மிகப்பெரிய விடுதலையானது கிடைக்க போகுது. மேலும் சனி பகவான் வக்ர காலகட்டத்தில் சனி பகவானால் ஏற்பட்ட பார்வைகள், அதனால் கொடுக்கப்பட்ட கெடுபலன்கள் உங்களுக்கு மறையுங்க. அப்படி பார்த்தா துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும். கணவர் அல்லது மனைவி இவங்களுடைய ஆயுள் தீர்க்கமாகும். சமூக சேவை, தொண்டு, பொதுவாகவே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ பட்டம், பதவி வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்ததாக மாமியார் வீட்டு பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை நீங்கும். எதிர்பாராத விரைய செலவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதிங்க. தேவையில்லாத பயணங்கள் இனி இல்லை. கால்வழி பிரச்சனை நிச்சயமாக குறையுங்க. அடுத்ததாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்க மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிள்ளைகள் விஷயத்தில் வெற்றி உண்டு, அரசு விஷயத்தில் வெற்றி உண்டு,
கோர்ட்டு கேஸு விஷயத்தில் நிச்சயமாக வெற்றி உண்டு. வேலை விஷயத்தில் வெற்றி உண்டு. இப்படி 4 விஷயத்தில் மாபெரும் வெற்றிகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, நிச்சயமாக உண்டுங்க. மேலும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தினை சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமாக உங்கள் கடனை அடைச்சிக்கிறது, நிரந்தரமாக நோய் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுறது போன்ற விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் துளாராசியில் பிறந்த நீங்கள் 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்பு, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிடணுங்க. மேலும் கால பைரவருடைய வழிபாடு செய்யுங்க. உங்கள் கஷ்டங்களில் இருந்து, உங்களுடைய கண்டங்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.